30 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்க திருமாவளவனுக்கே போன எலெக்ஷன்ல தான் அங்கீகாரம் கிடைச்சது. 16 வருஷமா பயிற்சி எடுத்துட்டு இருக்கிற சீமானுக்கும் போன எலெக்ஷன்ல தான் கிடைச்சது. ஏன் தாவேக்காவை மட்டும் இப்படி ஒரு புறக்கணிக்கிறதுக்கு என்ன அரசியல் காரணம் இருக்கு? சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சில மடையர்கள் நினைப்பாங்க இல்லையா? அதுபோல் தாவேக்காவை பேரை சொல்லனா, தாவேக்கா கட்சியின் பேரை சொல்லனா, விஜய் பேரை சொல்லனா ஜனங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு திமுக மரண பயம் சொல்லுவேன் நான். உதயநிதி விஜய்ன்ற அளவுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு இதை எடுத்துட்டு அந்த பிம்ப அரசியல் எடுத்துட்டு போறாங்களா? உதயநிதி வர்சஸ் விஜய்னு எடுத்தாங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் தான். உதயநிதியை தூக்கி பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டே இருப்பாரு விஜய். விஜய் வந்துட்டார்னா பாஜகவோட ஆபத்தை பார்க்குறேன். இந்திய மக்கள் பிக்கஸ்ட் ஷாக் அப்சார்பருங்க. மோடி வந்தா பாஜக வந்தா அவ்வளோதான். மோடியும் பார்ப்பாங்க, கேடியும் பார்ப்பாங்க. குடும்ப அரசியலால் தான் திமுக அழிவை நோக்கி பயணிக்கிறதை தவிர அந்த கட்சி தொடங்குந்து நல்ல நோக்கத்துக்காக தொடங்கினாங்க. வரலாறு சொல்றேன் பேர் வழின்னு கிளம்பி உதயநிதிக்கு முடிசூட்டுறது, உதயநிதி புகழ்பாடு. உதயநிதிக்கு வரலாறு தெரியுமாங்க? முதல்ல திமுக வரலாறு. திமுக நடத்தி எத்தனை போராட்டங்கள்ல அவர் பங்கேற்று இருக்கிறார், கைதாகி இருக்கிறார், சிறை சென்றிருக்கிறார். காங்கிரஸ் தாவேக்கோட பேசுறதாகவும் கூட்டணி வைக்கிறதாகவும் ஊடகங்களை பேசப்படுறதா இருக்குது. எப்படி பார்க்கணும்? உண்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலினும் பயங்கர க்ளோஸா இருக்காங்க. கிளாஸ்மேட், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் எல்லாம் ஒன்றா படித்தாங்க. ராகுல் காந்தி எந்த உயரத்தில் இருக்கிறாரு? இவர் கும்முடி பூண்டியை தான்னா இவரை யாருக்கும் தெரியாது. ராகுல் காந்தி படத்தை சின்னதாக போட்டு உதயநிதி படத்தை பெருசாக போடுறாங்களாம். ஏன்னா இவர் ஒரு 200 எம்பியை வச்சிட்டு இருக்காரு உதயநிதி. அப்போ அது மாதிரி கோபப்படுத்துறாங்க, காங்கிரஸை இழிவுபடுத்துறாங்க. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் பிஎஸ்எல் மதிவானன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட அரசியல் வரைக்கும் எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. இப்போது தேர்தல் ஆணையம் கூட இதில் ஒரு விமர்சன கடிதம் எழுதியிருக்காரு. அது என்னென்னா, அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லி ஆலோசனை பண்ணுறீங்க, ஆனால் தாவேக்கு அழைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்ற மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டுருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? திமுக என்பது ஆளுங்கட்சியாக இருக்கும்போதெல்லாம் அது எப்போவுமே இது மாதிரி ஜனநாயக விரோதமாக நடக்கிறது தான் வாடிக்கை. எதிர்கட்சி ஆயிடுச்சுன்னா அதுக்கு எல்லா விதமான ஜனநாயக உரிமைகளையும் தரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இப்போ தாவேக்கா அது இன்னும் எந்த சட்டமன்ற தேர்தல்லையும் நாடாளுமன்ற தேர்தல்லையும் போட்டி போடல. அதனால் அது ஜஸ்ட் ஏ ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி இன் தி எலெக்ஷன் கமிஷன் தான், பதிவு செய்யப்பட்ட கட்சி. அங்கீகாரம் பெறுவது என்பது அவங்க வரக்கூடிய தேர்தலில் ஓட்டு எப்படி வாங்குகிறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு, இதெல்லாம் பார்த்து தான் அங்கீகாரம் கிடைக்கிறது கிடைக்காதெல்லாம் தீர்மானமாகும். 30 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்க திருமாவளவனுக்கே போன எலெக்ஷனில் தான் அங்கீகாரம் கிடைச்சது. 16 வருஷமாக பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிற சீமானுக்கும் போன எலெக்ஷனில் தான் கிடைச்சது. அதனால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியை தான் நாங்கள் கூப்பிடுவோம். சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் எம்எல்ஏ எம்பி இருக்கிறவங்கள தான் நாங்கள் கூப்பிடுவோன்ற அந்த ஆர்கியூமெண்ட்டு தவறான ஆர்கியூமெண்ட்டு, பிழையான வாதமாக தான் நான் பார்க்குறேன். ஜனநாயகத்தில் தேர்தலில் நிற்கிற அத்தனை பேருக்கும், தேர்தலில் நிற்க விரும்புகிற அத்தனை கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்தால் தான் அது சரியாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ இந்த கூட்டங்களுக்கு அழைப்பது இல்லை, தமிழ்நாடு அரசு தேர்தல் ஆணையத்துக்கு கம்ப்ளைண்ட் எழுதிஇருக்கிறத தான் நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? இதுக்கு முன்னாலேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில கூட்டங்களுக்கு தாவேக்காவை கூப்பிட்டாங்க. ஆனால் அவங்க திமுக சமீபத்தில் கூட்டிச்சு இல்லையா, எஸ்ஐஆர், அதில் அவங்க கலந்துக்கல. ஏன்னா திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம், ஆஸ் டிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அது கூட்டம் கூட்டுறதுல அங்கே போய் நாங்கள் உட்காந்துட்ருக்கிறத விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்தல் கமிஷன் நடத்தின கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்கு போயிருந்தாங்க. அது மாதிரி இந்த இது பண்ணாங்க இல்லையா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் ரோட் ஷோஸ், ரேலிஸ், மீட்டிங், பப்ளிக் மீட்டிங்,
எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் கூப்பிடணுன்றது தான் எதிர்பார்ப்பு. ஏன்னா நீங்கள் எம்எல்ஏ இருக்கிறவங்க மட்டும் பொதுக்கூட்டம் போடுறதில்ல, எம்பி இருக்கிறவங்க மட்டும் ஊர்வலம் நடத்துறதில்ல, எல்லாருமே ஈவன் ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் கூட ரேலி நடத்துகிறாங்க, பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க. அப்போது சம்மந்தப்பட்ட எல்லா அமைப்புகளையும் கூப்பிட்டு விவாதித்து அதுக்கப்புறம் தான் அந்த எஸ்ஓபியை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கணும். திட்டமிட்டு திமுக வந்து தாவேக்காவை அந்த கூட்டத்துக்கு கூப்பிடவே இல்லை. ஏன் தாவேக்காவை மட்டும் இப்படி ஒரு புறக்கணிக்கிறதுக்கு என்ன அரசியல் காரணம் இருக்குது? இல்லை வழக்கமாக நீங்கள் சொல்கிறது பயம், இல்லை வந்து வளர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு வளர்ந்துருவாங்கன்னு இல்லைங்க. இவங்க என்னங்க உரம் போட்டு வளர்க்குறாங்களா? அது மக்கள் மனசில் அது வளர்ந்தாச்சுங்க, மக்கள் ஆதரவு பெருகிட்டு இருக்குங்க. இவங்களுக்கு அச்சம்ங்க, அச்சத்தின் காரணமாக இவங்க வந்து அவங்கள கூப்பிடாம விட்டா, சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சில மடையர்கள் நினைப்பாங்க இல்லையா? அதுபோல் தாவேக்காவை பேரை சொல்லனா, தாவேக்கா கட்சியின் பேரை சொல்லனா, விஜய் பேரை சொல்லனா ஜனங்களுக்கு தெரியாதா? விஜய்னா என்ன குழந்தை கூட தெரியும். அதனால் இன்றைக்கி வந்து திமுக வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பயப்பீதி, மரண பயம்னு சொல்லுவேன் நான். இல்லை நீங்கள் கொஞ்சம் பூதாகரமாக படுத்துறீங்களோ? விஜய் ஏதோ அழைக்கலன்னா விஜய் பயப்படுறாரு, அச்சப்படுறாரு, விஜய் வளர்ந்துருவார். சரி, ஏதோ நான் பூதாகரப்படுத்தலை, நீங்கள் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். ஏன் விஜய் வந்து அழைக்கலை? விஜயுடைய கட்சியில் 1 கோடிக்கு பேர் மெம்பர் இருக்காங்கன்றது இன்னைக்கு ஒரு யதார்த்தம். 1.5 கோடியை நெருங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது ஓட்டா மாறாதுன்ற மாதிரி எலெக்ஷன் விமர்சனம் சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது. ஓட்டா மாறலன்றது பிரச்சனை இல்லைங்க. இவ்வளோ மக்கள் அதில் கட்சியில் உறுப்பினராக இருக்காங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அது ஓட்டா மாறுதா இல்லையானா அது 26 மேலே பார்ப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, 1 கோடி மக்கள் ஆதரிக்கிற ஒரு ஆளை, ஒரு அமைப்பை ஏன் வந்து திமுக உதாசீனம் பண்ணோம்? அதுக்கு பதிலாக கருணாஸ் புலிப்படை, அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி, அப்புறம் வந்து இப்போ இவர் இருக்கிறார் இல்லையா, மக்கள் நீதி மையம், இவங்கெல்லாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்சி, மக்கள் ஆதரவு இருக்குதா? லெட்டர் பேட் கட்சியெல்லாம் அழைக்கிறாங்க, இவங்க அழைக்கிறாங்க. ஏன்னா அது பேசிக்ஸ் என்னன்னா, எங்களை ஆதரிக்கிறீங்களா, நாங்கள் உங்களை ஆதரிப்போம், உங்களை கூப்பிடுவோம், அரவணைப்போம். எங்களை எதிர்க்கிறீங்களா, ஏதாவது டெக்னிக்கலாக காரணம் சொல்லி உங்களை ஒதுக்குவோம். மக்களே இவங்களை ஒதுக்கிடுவாங்க 2026 திமுகவை, புரியுதுங்களா? அதனால் இது வந்து சிறுபிள்ளைத்தனம் தான். 75 வருஷம் அரசியல் பாரம்பரியம் உள்ள திமுக இப்படி ஒரு சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வது எனக்கு வியப்பாக தான் இருக்குது. அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. 75 வருஷம் சொன்ன உடனே ஒரு நினைவுக்கு வருது, அறிவுத்திருவிழான்னு ஒன்று விஜய் இது திமுக சைடில் நடத்திட்டு இருக்காங்க, முற்போக்கு புத்தக திருவிழான்ற மாதிரிலாம் நடத்திட்டு இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவங்க என்ன பேரில் நடத்தினாலும் அந்த 2 நாள் நிகழ்ச்சியை நான் எப்படி கணக்கில் எடுக்கிறேன்னா, அது வந்து திமுகவின் வரலாறை சொல்லக்கூடிய, வரலாறை போற்றக்கூடிய ஒரு விழாவாக நான் பார்க்கல. அதுக்கு பதிலாக திமுக வரலாறே என்னன்னு தெரியாமல் வந்து நுழைஞ்சிருக்கிற உதயநிதியை போற்றி புகழ்கின்ற, அவருக்கு முடிசூட்டக்கூடிய ஒரு விழாவாகத்தான் திமுக தலைமை எடுத்திருக்கின்றது தான் உண்மை. ஏன் அந்த நிர்பந்தத்துக்கு வர்றது காரணம் என்ன? இன்னைக்கு உதயநிதி விஜய்ன்ற அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு இதை எடுத்துகிட்டு, அந்த பிம்ப அரசியல் எடுத்துகிட்டு போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? உதயநிதி வர்சஸ் விஜய்னு எடுத்தாங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் தான். உதயநிதியை தூக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டே இருப்பார் விஜய். எல்லாத்துலேயும் இன் ஆல் செக்டார், ஆல் செக்மெண்ட்ஸ் ஆஃப் லைஃப், சினிமா, ஃபில்ம் வேர்ல்டு, செல்வாக்கு, சரிஸ்மா, புத்தி கூர்மை, எல்லாத்துலேயுமே இவர் எதுலேயுமே கிடையாது. ஆனால் ஒருவேளை நிர்பந்தம்னா அரசியல் நிர்பந்தம் இருக்கும்னு நான் நினைக்கல, குடும்பத்துக்குள்ளே நிர்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். பையனை வந்து இந்த முறை நீங்கள் ஆக்கணும்னு சொல்லிட்டு. இல்லை, விஜய் வருகைக்கு பின்னாடி உதயநிதி ரொம்ப ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறதா இருக்கட்டும், ஹைலைட் பண்ணுறதாகட்டும், எல்லா விஷயங்களும் இப்போ துரை செந்தில்குமாராக இருக்கட்டும், மற்ற கட்சிகள்லாம் கூட ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசுகிறாங்கல்ல. இவர் ஹைலைட் பண்ணி பேசும்போது தான் விஜய் ஒரு பக்கம் அட்டாக்கும் பண்ணுறாங்க. அது எப்படி பார்க்குறது? இல்லை ஆரம்பத்தில் வந்துங்க 2021 இவர் எம்எல்ஏ ஆனார், 22 அமைச்சராக்குனாங்க, 24 துணை முதலமைச்சராக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் இவர் தான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. பட் விஜய் வந்து தாவேக்கா கட்சியை ஆரம்பித்து அரசியலில் முழுமையாக, இனிமேல் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன், அரசியலில் முழுமையாக ஈடுபட போகிறேன், 2026 தேர்தல் தான் எங்கள் இலக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல் டைம் பாலிட்டிக்ஸில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு கவலை வந்துடுச்சு.
உதயநிதி மாதிரி ஆளை கொண்டு போயிட்டு விஜயோட நிறுத்தினா அது வந்து பிரச்சனை பெருசாகிடும், நமக்கு சிக்கல் வரும்னு சொல்லி அப்படியே அவரை பின்னுக்கு இழுத்தாங்க. கொஞ்ச நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதியை பின்னுக்கு இழுத்துட்டு மறைத்து வச்சிருந்த ஸ்டாலினை திருப்பி ஸ்டேஜுக்கு சென்ட்ரல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அவரை அதாவது அது ஒரு நியாயமான விஷயந்தான். ஒரு சீனியாரிட்டி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ்டு லீடர். அவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து குடும்ப அரசியல்லாம் சொல்ல மாட்டேன். அவர் அடித்தட்டுலேருந்து வந்தார். உதயநிதி அப்படி இல்லை, அது டைரெக்டாக இம்ப்ளான்ட் பண்ண மாதிரி. இந்த அரசியல் வரலாறே தெரியாமல் திமுக நடத்திய எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ளாமல் எம்எல்ஏவாகி மந்திரியாகி துணை முதல்வர் ஆன பிறகு தான் இப்போ தான் அவர் கொஞ்சம் பண்ணுறாரு. அதனால் அவர் வரலாறு திமுக படிக்கிறது தான் முதல்ல நல்லது. மற்றவங்களுக்கெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்குறது அப்புறம் இருக்கட்டும். ஸோ விஜய் வந்து அரசியலில் நுழைஞ்சு முழு நேர அரசியலில் வந்த பிறகு அவங்க வந்து ஸ்டாலின் வெர்சஸ் விஜயாக இருந்தால் தான் தங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும்னு நினச்சி இவரை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளினாங்க. வேற உதயநிதியை. பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1 or 2 months-ஆக தான் நான் பார்க்குறேன். பழையபடி வந்து இந்த தேர்தல் நெருக்கத்துக்கு வர்றதால அநேகமாக வந்து ஜெயிச்சா அவர் கையில் ஒப்படைக்க போகிறோன்ற ஒரு இண்டிகேஷனை அவங்க குடும்பத்துக்கு தர. யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க விஜயவை. நீங்கள் கூட சொன்னீங்களே அது 1.5 கோடி பேர் இருக்காங்கன்னா பெரும்பாலும் இளைஞர்களாக தான் இருப்பாங்க. முக்கியமாக ஜென்சி கிட்ஸ் அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா பக்கத்து நாட்டில் இந்த இளைஞர்கள் தான் ஜென்சி கிட் போராட்டம், பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், நேபாளாக இருக்கட்டும், அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறதுனால இப்போ நம்ம அப்படி ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும், இவரை ஒரு இளம் லீடராக நிப்பாட்டணுன்றதுக்கு தள்ளப்படுறாங்களா? எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா எந்த வகையிலும் இளைஞர்களை ஆகர்ஷிக்கிற மாதிரிலாம் இவர் உதயநிதி பர்ஃபார்ம் பண்ணலைங்க. ஆஸ் மினிஸ்டர், ஆஸ் யூத் விங் செக்ரட்டரி. இன்ஃபேக்டு அவருக்கு இருக்கிற வாய்ப்பு திமுகவில் யாருக்குமே இல்லைங்க. அவர் சாதாரண எம்எல்ஏவாக இருக்கும்போதே எல்லா மந்திரிகளும் எழுந்து நின்று சலாம் போட்டாங்க. அவர் மந்திரி ஆனவுன்னு எல்லா மந்திரிகளும் எழுந்து நின்று சலாம் போட்டாங்க. அவர் இப்போ துணை முதலமைச்சர், எல்லா துறையிலையும் கை வைக்கலாம். அவ்வளோ வசதி, வாய்ப்பு, அதிகாரம் இருக்குது. அப்புறம் வந்து அவர் என்ன சாதிச்சிருக்கிறார் இந்த 3-4 வருஷத்தில்? அவர் சாதனைன்னா எவனோ ஒரு போகஸான கால் எங்கேயோ கோப்பையை கடையில் வாங்கிட்டு வந்து அப்பாவை பிள்ளையை ஏமாற்றிட்டு போயிட்டான். இதுதான் அவங்க சாதனை. இன்னும் கார் ரேஸ் விட்டார், அது கூட அதுக்கு ஏன் விட்டார், யார் ஆசையை நிறைவேற்றினார்னு பல கதைகள் பொது வெளியில் இருக்குங்க. அதே போல் வந்து அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆன பிறகு என்ன ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாட்டில் இப்போ தான் வளர்ந்துதா? அதனால் ஒன்றும் பெரிய சாதனை இல்லை. அவர் வந்து பெரிய இடத்து புள்ள, முதல்வரின் மகன், திமுகவில் வந்து அடுத்து அவர் தான் வரப்போகிறாருன்னு பகிரங்கமாகவே சொல்லியிருக்காங்க. அதனால் அவ்வளோ அதிகாரம் இருந்தும் அவரால் எதையும் செய்யலை. கேட்டால் ஒரு செங்கல்லை தூக்கிட்டு போய் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சாருன்றாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ முட்டாளாங்க. உதயநிதி ஒரு செங்கலை காட்டின ஒன்றுமே 39 தொகுதியிலையும் வெற்றியை கொடுத்துட்டாங்களா? அதனால் அதாவது உதயநிதியை புகழ்வதற்கு இவங்களுக்கு தேவைகள் இருக்கலாம். இப்போ துரைமுருகன் பேசினார் அந்த அறிவு திருவிழா. என்ன இவர் ராஜராஜ சோழனா, அதாவது ஆதவ அர்ஜுனா வந்து மன்னர் பரம்பரைன்னு ஒரு மீட்டிங்கில் பேசிட்டாருன்னு அவர் மேலே பாய்ந்து குதறினாங்க. நாங்கள் வந்து அப்படி இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் முரசொலி இது மு.க. ஸ்டாலின். அவர் பையன் ராஜேந்திர சோழனாக இவர் மாறுவார், அதாவது அப்பாவே மிஞ்சுவார், தகப்பன் சாமி மிஞ்சி தாய்லாந்துக்கு துபாய்க்கு தான் போயிட்டு வந்துட்டுருக்காரு. அது தெரியல, துரைமுருகனுக்கு இது தெரியல போல. தாய்லாந்து வரை போவார்ன்றார். தாய்லாந்துக்கு போகிறவங்கெல்லாம் எதுக்கு போகிறாங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதனால் வந்துங்க, அதாவது மந்திரிங்க எல்லாம் கூட ஒரு மந்திரி பேசுகிறாரு, கலைஞரையே மிஞ்சி விட்டார். இது கலைஞரை இப்படி அவமானப்படுத்த வேணாம். கலைஞரை ஸ்டாலினே மிஞ்ச முடியாது. ஏன்னா 1000 கருத்து வேறுபாடுகள் கலைஞர்கிட்ட எனக்கு இருந்தாலும் கூட அவர்கிட்ட வந்து ஒரு நிர்வாக திறமை இருந்தது, ஒரு ஆளுமை திறன் இருந்தது. ஆழ்ந்து எல்லாத்தையும் எடுத்தங்கவுத்தன்லாம் செய்ய மாட்டார். இல்லைன்னா ஸ்டாலினை சாவர வரைக்கும் அவர் பதவியே கொடுக்கலையே. தலைவர் பதவியில் கொடுத்தாரா, முதல்வர் பதவி கொடுத்தாரா? கடைசியில் அவரால் செயல்பட முடியல கூட செயல் தலைவராக தான் ஆக்கினார். ஸ்டாலின் became the president of the DMK only after the death of Mr. கருணாநிதி. ஆனால் இன்றைக்கி என்ன பாருங்கள், இளவல் அப்படின்னு
வள்ளுவர் கோட்டம் விழாவில் முதல்வரே பேசுகிறார் உதயநிதியை. ஐ திங்க் இட்ஸ் டோட்டலி ராங். ஒரு ஆள் பதவியில் இருக்கும்போது தன்னுடைய பதவியினுடைய மாண்பை குறைச்சிக்கிட்டு இன்னொருத்தர் தான் அடுத்ததுன்னு சொல்லியாச்சுன்னா அந்த பதவிக்கு இம்பார்ட்டன்ஸ் போயிடும். இல்லை, இப்படி ஒரு கொஸ்டின்லாம் நம்ம எழுப்பும் போது உதயநிதிக்கு என்ன தெரியும், என்ன வரலாறு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நான் கேட்கலையே, அவருக்கு எதுவும் இல்லைன்னு தான் சொல்றேன். வரலாறுலாம் இல்லை. அப்படி ஒரு யதார்த்தம் இருந்தாலும் விஜய்க்கு மட்டும் என்ன இருக்குன்ற மாதிரி அதே சைட்லேருந்து சில கொஸ்டின்லாம் எழுப்புறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஒன்றும் நான் 75 வருஷம் வரலாறு கட்சி, நம் பாரம்பரிய கட்சின்லாம் சொல்லிக்கலையே. அவர் இப்போ தான் அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு அரசியல் தெரியாதுன்றதை நான் ஒத்துக்கல. ஏன்னா ஒரு ஆளுக்கு அரசியல் தெரியணுன்னா அவன் ஒரு அரசியல் கட்சியில் தலைவராக இருக்கணும், அரசியல் கட்சியில் மெம்பராக இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. சாதாரண மக்கள், சாமானிய மக்கள் எல்லோருக்குமே அரசியல் தெரியும். அவங்கவுங்க லெவலில் அவங்கவுங்க அரசியலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 234 எம்எல்ஏவை தவிர தமிழ்நாட்டில் 7.5 கோடி பேருக்கு யாருக்கும் அரசியல் தெரியாதா? 39 எம்பியை தவிர யாருக்கும் தெரியாதா? அரசியல் தெரிவதற்கு ஒருவன் அரசியல் கட்சியில் இருக்கணும், அரசியல் களத்தில் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் தலைவர்கள் 18 வயசாயிடுச்சு வாக்குரிமை போடுறான்னா அவனுக்கு அரசியல் கண்டிப்பாக தெரியும். எந்த லெவல்ன்றது ஒன்றா நீங்கள் அதை டிபேட் பண்ணலாம ஒழிய அரசியல் தெரியணும்னா அரசியல் கட்சியில் செயல்பட்டுருக்கணும். இல்லை, தலைவர்கள்னு ஒரு தெரியணும்ல, ஒரு தலைவர்களுக்குன்னு ஒரு அந்த தலைமை என்ன தெரியணுன்றான். இது என்ன அரசியல் கட்சியில் தலைவனாகி மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்யணும், அதுக்கு ஏதாவது ப்ளூ பிரிண்ட் இருக்குதா அப்படின்னு ஒன்றா நீங்கள் கேளுங்க. அதை விட்டுட்டு இவருக்கு அனுபவம் இல்லை, இவருக்கு அரசியல் தெரியாது, அரசியல் புரிதல் இல்லை. இவங்க ரொம்ப அரசியல் புரிஞ்சு இருக்கிறாங்களா? 70 வருஷத்தில் மாறி மாறி என்ன பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில்? போதையில் தள்ளாடுது தமிழ்நாடு. விஜய் வந்துட்டார்னா பாஜகவோட ஆபத்தை பார்க்குறேன். ஆபத்தை பார்க்குறது மட்டும் இல்லை, இவங்க இந்த டிஜிட்டல் இந்த உலகத்தில் இவங்க எப்படி நான் யூகிக்கிறதே தெரியலன்ற பல எழுத்தாளர்கள் கதறாங்களே, பயப்படுறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் எழுதுறாங்களே. எப்படி பார்க்குறீங்க? ஃபியர் ஆஃப் தி அன்னோன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நமக்கு புரியலன்னா அதை கண்டு பயப்படுவது, அச்சப்படுவது. இந்திய மக்கள் பிக்கஸ்ட் ஷாக் அப்சார்பருங்க. மோடி வந்தால், பாஜக வந்தால் அவ்வளோதான், முஸ்லீம்லாம் வாழ முடியாதுன்னாங்க. மோடியும் பார்ப்பாங்க, கேடியும் பார்ப்பாங்க. ஜனங்க ஷாக் அப்சார்பருங்க. இப்போ எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி ஐயோ எமர்ஜென்சி போட்டாங்க, ஜனநாயகம் போச்சுனாங்க. ஆனால் அந்த அம்மா தான் எலெக்ஷன் நடத்திட்டு தோற்ற ஒன்றும் ஒரு சின்ன சலசலப்பு இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. இல்லை, புது டேமாக இருக்குது இந்த அரசியலுக்கே, புது வடிவமாக கொடுக்குற விஜய். மரத்தில் ஏறதா இருக்கும், 41 பேர் இறக்குறதா இருக்கும். அவர் ஏற சொன்னார். இல்லை நிறுத்துங்க. அதாவது அது ஒரு அவாய்டபிள் இன்சிடெண்ட் ஆர் ஆக்சிடென்ட்ன்றதான் என்னுடைய கருத்து. சிபிஐ விசாரித்தம் பண்ணிட்டு இருக்கிட்டு பண்ணட்டும். பண்ண பிறகு அதில் ஏதாவது டெலிபரேட் சபாட்டேஜா, அதில் அவுட் சைடர்ஸ் யாராவது இன்ஃபில்ட்ரேட் பண்ணியிருந்தாங்களா, கீழே தள்ளி கழுத்தை மெரிச்சாங்களா, பள்ளத்தில் தள்ளி விட்டாங்களா, இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய கிரே ஏரியாஸ். ஆஸ் ஆஃப் நவ் நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஒரு அவாய்டபிள் ஆக்சிடெண்ட் ஆர் இன்சிடெண்ட் தான் நினைக்கிறேன். இதில் விஜய்க்கு என்ன ரோலு? விஜய் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறு, மரக்கிளையில் ஏறு, அவர் இது போல் நெட்டி அடிச்சுட்டு வாங்க என்னை பார்க்க அப்படின்னு விஜய் சொன்னாரா? விஜய் ரொம்ப தெளிவாக எந்த கட்சி இதுவரையும் சொல்லாததெல்லாம் சொல்லியிருக்காரு. கர்ப்பிணிகள் வர வேண்டாம், குழந்தைகளை கொண்டு வர வேண்டாம், வயதானவர்கள் நோயாளிகள் வர வேண்டாம், டிவியில் லைவில் பார்த்துங்க, தயவுசெய்து அங்கே மாட்டிக்காதீங்க. இப்படி எந்த கட்சிங்க சொல்லியிருக்கு? கொஞ்சம் சொல்லுங்கள். வா வா அண்ணா அழைக்கிறார், அப்பா அழைக்கிறார், எல்லாரையும் வா வான்னு தான் கூப்பிட்டு பழக்கம். ஆனால் ஹியர் இஸ் எ மேன், ஹியர் இஸ் எ பார்ட்டி லீடர் who says don't come please, you see me in the television. இது மாதிரி சொன்ன அரசியல் தலைவர் யார் இருக்காங்க? திமுகவின் வரலாறு 75 வருஷம் பவள விழா, அதை நாங்கள் சொல்கிறோம், அதை பாராட்டுறோம். தப்பு கிடையாது. எனி ஆர்கனைசேஷன் which has existed for 75 long years, அதை நம்ம போற்றலாம், பாராட்டலாம், அது வரலாறுலாம் சொல்லலாம். ஆனால் அந்த வரலாறை உருப்படியாக சொன்னீங்களா? உதயநிதி புகழில் பாடினீங்க. 2 நாளும் நானும் உற்று நோக்கினேன். அண்ணாதுரையை பற்றி எவ்வளோ நேரம் பேசுனாங்க, எம்ஜிஆரை பற்றி எவ்வளோ நேரம் பேசுனாங்க. இந்த 2 ஆளுமைகள் இல்லாமல் திமுக வளர்ந்துடுச்சா, ஆட்சிக்கு வந்துடுச்சா? கலைஞருடைய குடும்பம் திமுகவை இன்னைக்கு கைப்பற்றிட்டு நல்ல ஒரு இயக்கம், நல்ல நோக்கத்துக்காக துவக்கப்பட்ட இயக்கத்தை இன்றைக்கி அது ஒரு குடும்பத்தின் கையில் வச்சுக்கிட்டு வாரிசு ஆட்சி பரம்பரை. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க,
அது பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கட்டும், அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கட்டும், திமுகவில் இல்லாத பேச்சாளர்களா, பிரச்சாரகர்களா? அடிச்சுக்கவே முடியாது திமுகவில். ஆனால் 3 பேர் தான் தேவர் அலவுட் டு ட்ராவல் த்ரூ அவுட் த பிரெத் அண்ட் லென்த் ஆஃப் தி தமிழ்நாடு. தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ண 3 பேர் தான் அஃபிஷியலாக அனுமதிக்கப்பட்டார்கள். அந்த 3 பேர் யார்? மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி. திமுக முடிஞ்சு போச்சா? திமுக கட்சியே இந்த 3 பேர் எல்லாம் ஒரே குடும்பம் தானேங்க. அதனால் குடும்ப அரசியலால் தான் திமுக அழிவை நோக்கி பயணிக்கிறதை தவிர, அந்த கட்சி தொடங்குந்து நல்ல நோக்கத்துக்காக தொடங்கினாங்க. கருணாநிதி அவர்கள் 69 இது எடுத்த பிறகு தான் அது தடம் புரண்டு ஊழல், நம்ம இந்த வாக்கு அரசியலுக்காக என்ன ஒன்றா பண்ணலான்னு பண்ணி குடும்ப அரசியல் தலைமுறை இதெல்லாம் போட்டு அவர் அதை சின்னாபின்னமாக அதை நோக்கம், அண்ணாவின் நோக்கம். அதனால தானே எம்ஜிஆர் வாஸ் ஃபோர்ஸ் டு ஸ்டார்ட் அனதர் பார்ட்டி, அண்ணா திமுகன்னு போட்டார். ஏன்னா இந்த திமுக கருணாநிதி திமுகடான்ட்டார். திமுக வரலாறுன்னு சொன்னால் உண்மையான வரலாறை சொல்லணும். வரலாறு சொல்கிறேன் பேர் வழின்னு கிளம்பி உதயநிதிக்கு முடிசூட்டுறது, உதயநிதி புகழ்பாடு. உதயநிதிக்கு வரலாறு தெரியுமாங்க? முதல்ல திமுக வரலாறு. திமுக நடத்தி எத்தனை போராட்டங்களில் அவர் பங்கேற்றிருக்கிறார், கைதாகி இருக்கிறார், சிறை சென்றிருக்கிறார். அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னால் இளைஞர் அணி செயலாளர் ஆகிறது டைரெக்டாக வராரு. வந்த உடனே இவர் லேண்ட் ஆகிறதே இளைஞர் அணி தலைவர் பதவியில் தான். காங்கிரஸ் தாவே கூட பேசுகிறதாகவும் கூட்டணி வைக்கிறதாகவும் ஊடகங்களில் பேச பொருளாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலினும் பயங்கர க்ளோஸாக இருக்காங்க. கிளாஸ்மேட், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் எல்லாம் ஒன்றா படித்தாங்க. என்னங்க பேசுகிறீங்க? க்ளோஸ்னா என்னங்க க்ளோஸு? ராகுல் காந்தி எந்த உயரத்தில் இருக்கிறாரு? இவர் கும்மிடி பூண்டியை தான்னா இவரை யாருக்கும் தெரியாது. சும்மா கழக உடன்பிறப்புகள் அடித்து விடுற மாதிரி 2 பேரும் க்ளோஸ், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி கிளாஸ்மேட்ஸா? அதெல்லாம் சும்மா பேச்சு. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, திமுக உடன் கூட்டணியில் தொடர்வது குறித்து காங்கிரஸ் கட்சியில் பலமான மறுசிந்தனை வந்துடுச்சுங்க. ஒரு 6 மாதமாகவே இது அரசல் புரசலாக ஓடிட்டு இருந்ததுங்க. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் இருக்கார் இல்லையா, ராஜேஷ்குமாரா, அவர் டெல்லியில் போய் கேம்ப் அடித்து மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி சந்தித்தாங்களா நினைவில்லை, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி எல்லாரும் சந்தித்து திமுகவோடவே போனோம்னா ஒரு காலத்தில் 117 சீட்டில் காங்கிரஸ் போட்டி போட்டுச்சு. அப்புறம் 62, 25, இப்போ 25 கிடைக்காது. ஏன்னா திருமாவளவன் கட்சியினர் இப்போவே பேச வச்சுட்டாங்க. திமுக ரொம்ப டெவலப், ரெண்டாவது பெரிய கட்சி நாங்கள் தான் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு காங்கிரஸை விட அதிக சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. ஸோ காங்கிரஸுக்கு இந்த அவமானம்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்போ காங்கிரஸை கழுதை தேர்ந்து கட்டெரும்பாக்குற முயற்சியில் திமுக தொடர்ந்து வாக்குகளை மட்டும் வாங்கிக்குவாங்க, சப்போர்ட்டை வாங்கிக்குவாங்க. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு எந்த முக்கியத்துவம், ஆட்சியில் பங்குலாம் தரமாட்டாங்க. இப்போ விஜய் இன்றைக்கி ஓப்பனாக அதை டிக்ளேர் பண்ணியிருக்காரு. என்னோடு கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு நான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரம். இது எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுமே. ஏன் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக, நிச்சயம். அப்போ காங்கிரஸ் கட்சி 1967 தமிழ்நாட்டில் ஆட்சியும் அதிகாரத்தை இழந்தது. எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க? ஒன்று சொல்கிறேங்க, ஆட்சியும் அதிகாரம் உங்கள் கையில் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும், எவ்வளோ நல்ல திட்டங்கள் உங்கள் கையில் இருந்தாலும் மக்களுக்கு உங்களால் எதுவும் செய்ய முடியாது. அதனால தானே இப்போ விஜய்க்கு என்ன உலக அளவில் செல்வாக்கு பெற்றவர் விஜய் எல்லா வகையிலும். அவர் என்ன இந்த சீஃப் மினிஸ்டர் தான் ஏதாவது உலகம் தெரியணுமா? அப்போ ஏன் முதலமைச்சர் வேட்பாளர் நான் இருக்கணும்னு சொல்கிறாருன்னா, அப்போ தான் அவருடைய ப்ளூ பிரிண்ட்டு, அவருடைய ட்ரீம்ஸ் ஆஃப் சர்விங் தமிழ்நாடு பீப்புள், தமிழ்நாட்டு மக்களுக்கு சில விஷயங்கள் அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்போ அதெல்லாம் செய்ய முடியும். இன்னொருத்தனை முதல்வராக உட்கார வச்சுட்டு கொஞ்சம் செய்கிறீங்களான்னு அப்புறம் கூட்டணி கட்சி மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கணும். அதனால் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் நியாயமான கோபம் இருக்குது, நியாயமான ஆத்திரம் இருக்குது. காங்கிரஸ்க்கு ரூட்லெஸ் லீடர்ஸ் இருக்காங்க. இப்போ செல்வ பெருந்தகை அவர் எப்படி தனியாக ஜெயிக்க முடியும்? எங்கே போய் நிற்பார்? அப்போ he has to depend டிஎம்கே சப்போர்ட் வேலை செய்கிறதுக்கு, ஓட்டு வாங்கிறதுக்கு. அதனால் பதவி வேணும்னு நினைக்கிற ஆட்கள், வேறு இல்லாதவர்கள், இவங்கெல்லாம் திமுகவோடு தொடரணும் அப்படின்னு நினைப்பாங்க.
எதுக்கு தன்மானத்தை இழந்து சுயமரியாதை இழந்து ராகுல் காந்தி படத்தை சின்னதாக போட்டு உதயநிதி படத்தை பெருசாக போடுறாங்களாம். ஏன்னா இவர் வந்து ஒரு 200 எம்பியை வச்சிட்ருக்காரு உதயநிதி. அப்போ அது மாதிரி கோபப்படுத்துகிறாங்க, காங்கிரஸை இழிவுபடுத்துகிறாங்க. அப்போது 11ஆம் தேதி இந்த ஷார் எதிர்த்த ஆர்ப்பாட்டம் நடந்தது இல்லையா, அதில் கன்னியாகுமரி மாவட்டம் எனக்கு தெரிஞ்சுது. அந்த மாவட்டத்தில் காங்கிரஸ் அதை பகிஷ்கரிச்சிடுச்சு. இப்போ திமுகவோட ரொம்ப நாளாக இருக்காங்க, அவங்க 3 தேர்தல் திமுகவோட இருக்காங்க. குழு போட்டு யாரோட இருக்கணும்னு சொல்லி ஆய்வு பண்ணுறதுக்கு தேவை இருக்கா? அப்போ தட் இட்ஸெல்ஃப் ஷோஸ் தட் தெர் ஆர் ஸ்ட்ராங் டிஃபரன்சஸ். இப்போ கூட்டணி வந்து இது பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல் திமுகவும் அதுவும் வந்து லேஸ்பட்ட கட்சி இல்லை. அவங்க பிளான் பி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் வெளியே போனால் அதை எப்படி ஈடுகட்டுவது, அதுக்கு வேற யாரையோ இழுத்து அந்த. ஆனால் ஒன்று சொல்கிறேன், காங்கிரஸ் தான். அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டுன்னு இல்லை, அது உங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு பாஜக எதிர்ப்பாளர் என்ற முத்திரை கிடைக்கும். ஏன்னா நீங்கள் பல காலம் வாஜ்பாயோட மற்றவங்களோட ராஜ்நாத் சிங் மோடியோடலாம் கூடி குழாவற ஆளுங்க. உங்களுக்கு வந்து இன்றைக்கி பாஜக எதிர்ப்பு ஓட்டு விழுதுன்னா ஜஸ்ட் பிகாஸ் காங்கிரஸ் இஸ் வித் யூ, காங்கிரஸ் கூட நீங்கள் இருக்கீங்கன்றதால் தான். அப்போ காங்கிரஸ் போய் விஜய் கூட சேர்ந்ததுன்னா இப்போ விஜய் தன்னிச்சையாகவே அந்த 30% மைனாரிட்டி தலித் ஓட்டை பெரிய ஸ்ப்ளிட் பண்ண போகிறாரு. டிஎம்கே பயப்படுறதே அதுதான், மார்டலி அப்ரைடு. ஏன்னு சொன்னால் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் இந்த 30% அவங்க பெட்டியில் விழுந்துன்னே இருக்குது. 3 தேர்தலாக பாஜக பூச்சாண்டியை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ அதில் பங்கு போடுறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டான். அதுவே இப்போ காங்கிரஸ் அங்கே போச்சுன்னு வச்சுங்க, கலைஞர் சொன்ன மாதிரி தான், விஜய்க்கு பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி 30%ல் 25% ஓட்டு அங்கே போயிடும். அதனால் காங்கிரஸ் கட்சியில் இந்த விஜயனுடைய அந்த ஃபார்முலா ரொம்ப அட்ராக்டிவாக அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலிடத்துலேருந்து கூட வந்து தூதர்கள்லாம் பேசிட்டு போயிட்டதாக தகவல், அன்கன்ஃபார்ம்டு நியூஸ், நம்ம சொல்ல முடியாது. பட் ஆஃப்டர் பீகார் எலெக்ஷன் அவங்க நிச்சயமாக இதை பற்றி முடிவு எடுக்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அவங்க தெளிவாக முடிவு எடுப்பாங்க. அநேகமாக எடுத்தங்கவுத்தன்னு எடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இஸ் எ வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டி. முதல்ல என்ன கேட்பாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு 50 சீட்டு கொடுங்க, 25 50 ஆக்குங்க, எது சாத்தியமில்லையோ அதை டிமாண்ட் பண்ணுவாங்க. அதே போல் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க. மத்திய ஆட்சியில் நீங்கள் வாங்குறீங்கல்ல, டெலிகாம் தான் வேணும், இதுதான் வேணும்னு போர்ட்ஃபோலியோ கணக்கு போட்டு கலைஞர் வாங்கிட்டு வந்தார்ல, அப்போ எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுங்க. ரெண்டுமே கொடுக்காது திமுக. இப்போ எங்கள் கோரிக்கைன்னா, நாங்கள் என்ன உங்களுக்கு பல்லக்கு தூக்குறதுக்காக இருக்கிறோமா, நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியேறும்னு நான் சொல்ல, இப்போ ஒரு இழுபறி இருக்கும். அதான், அதாவது இது நடத்துவாங்க, பேச்சுவார்த்தை பேரங்கள் இதெல்லாம் வரும். ஆனால் வெளியேறின தாவேக்கா ரெடியாக இருக்குது. தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி வந்துடும். அப்புறம் அது வந்து ரொம்ப பெரிய சக்தி ஆகிடும். இப்போவே ஒரு மாஸ் போர்ஸ்ன்றாங்க, அது ஆகிடும்ன்றீங்களா? இல்லை, இப்போவே அவர் மாஸ் லீடர் தாங்க. ஓகே, காங்கிரஸ் வந்து சேர்ந்ததுன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன், ஒரு உந்து சக்தி கிடைக்கும். ஐடியாலஜிக்கலாக வந்து பாஜக எதிர்ப்புன்னு சொன்னால் காங்கிரஸோடு சேரும்போது அதுக்கு வலு கிடைக்குதில்ல. கண்டிப்பாக. அதனால் வந்து காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போகும்னு நான் சொல்ல, அது இன்னும் 2-3 மாதத்தில் தெரிஞ்சிடும். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவல் பயந்துட்டு மற்றொரு பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.